ஆயில் வந்து காய்ச்சதுக்கு இரும்பு பாண்டில் வச்சு அதில் ஒரு 3 லிட்டரு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் போடலாம். அது நல்லா சின்ன வெங்காயம் வெந்து வரட்டுங்க. மேலே பாருங்கள், வெங்காயம்லாம் வந்து மேலே வருது. இப்போ இப்படி வந்து நல்லா மேலே வரும்போது கத்தாழை ஜெல் போட்டுக்கலாங்க. கத்தாழை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்க, அதனால் கொஞ்சம் வேகட்டுன்னு விடலாங்க. நெல்லிக்காய் வத்தலுங்க, நெல்லிக்காய் வத்தல் போட்டுக்கலாம். மூணு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். நெல்லிக்காய் வத்தல், கத்தாழை, சின்ன வெங்காயம் இது 3 வந்து கொஞ்சம் நேரம் வேகணுங்க. அடுத்து ஊற வச்ச வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டதும் பாருங்கள் நல்லா பொங்கி வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலம் விழுது போடுறேங்க. இந்த ஆலம் விழுது வந்து எதுக்குன்னா முடி வந்து நல்லா ஆலம் விழுது போல் நீட்டாக வளரணுன்றதுக்காகங்க. இதெல்லாம் 3 நாளும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. இடம்புளிக்காய் போடுறேங்க. அடுத்து வந்து மருதாணி சும்மா ஒரு சுற்று விட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. அதை போட்டுக்கலாம். மருதாணியும் பொன்னாங்கண்ணியும். அடுத்து வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி போடுறேங்க. அடுத்து வந்து வெத்தலை, செம்பருத்தி இலை போடுறேங்க. இதில் கொய்யா இலை, சீத்தா இலை எல்லாமே சேர்த்து இதிலையே போட்டுறேங்க. இது வந்து தகரைங்க. அடுத்து கருந்துளசி போடுறேங்க. அடுத்து கீழாநெல்லிங்க. மருதாணி காய், மருதாணி பூ போடுறேங்க. கேசவர்த்தினிங்க. அடுத்து வந்து குப்பைமேனி. இது அருகம்பில்லுங்க. இலந்த இலை, தலைவெட்டி தலை, அவுரியும் பொடுதலையும் என்கிட்ட தலையாக இல்லைங்க, அதனால் பவுடராக போட்டுக்கிறேன். அடுத்து நொச்சிங்க. ஆவாரம் பூ, செம்பருத்தி, நந்தியாவட்டம்,
ரோஜா இதழ்ங்க, வாசனைக்காக செண்பகப்பூங்க, அடுத்து மறிக்கொழுந்துங்க, இதெல்லாம் வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. இறக்கும்போது வெட்டி வேரும் கருஞ்சீரகமும் போட்டு இறக்கிடலாங்க. ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே வந்து நல்லா கொதிக்கணுங்க. கருவேப்பிலைங்க, பாருங்கள் எல்லாமே வந்து எப்படி வெந்து வந்திருக்குன்னு. இது ரொம்ப நேரமும் வேக விடக்கூடாதுங்க. எல்லாம் கலர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆனதும் வெட்டி வேர் போட்டுடணுங்க. வெட்டி வேர் போட்டு கருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. கருஞ்சீரகமும் வெட்டி வேரும் போட்டுட்டு ஒரு 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 2 நிமிஷங்க கொதிக்கட்டும். கொதிச்சதும் எண்ணெய் பாருங்கள், நல்ல கலர் வந்து எப்படி மாறி வந்திருக்குன்னு பாருங்கள். வெட்டி வேர் ஏன் கடைசியாக போடுறதுன்னா, முதல்ல போட்டால் அது வாசனம் எல்லாம் போயிருங்க. கடைசியாக போட்டாக்கா அந்த வெட்டி வேரோட வாசம் வந்து அந்த எண்ணெயில் அப்படியே இருக்குங்க. இது வந்து அப்படியே 3 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுப்பேங்க. ஒரு நாள் வந்து சூரிய வெளிச்சத்தில் வச்சுருப்பேங்க. இது எண்ணெய் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் தெரியுற நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க.